இனிய உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த குடலிறக்கம் ஹெர்னியாங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. இந்த குடலிறக்கம்னா என்ன, இது எதனால நமக்கு போய் வந்தது, இதுக்கு என்ன தீர்வு, நான் என்னென்னலாம் பண்ணால் அதுலேருந்து தப்பிக்க முடியும், இதுக்கு உண்மையாக ஆப்ரேஷன் சர்ஜரி மட்டும்தான் ஒரே தீர்வா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் சந்தேகங்கள். இந்த குடலிறக்கம் எதனால உங்களுக்கு போய் வந்துச்சு அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் என்ன காரணம் உங்களுக்கு சூட் ஆகுது நீங்கள் பார்த்துக்கணும். மொதல் காரணம், உங்களுக்கு அடிக்கடி தும்மிக்கிட்டே இருக்கிறது, இருமிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக தும்ம இரும்ப வயிற்றுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து வயிற்றில் இருக்கிற உறுப்புகள்லாம் தளரும் போது வயிற்றின் மசில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும்போது உடனே இந்த குடல் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இரண்டாவது காரணம் செரிமான கோளாறு. எனக்கு இந்த வறுத்தது பொரிச்சது சாப்பிட்டா ஒத்துக்காது, காரசாரமாக சாப்பிட்டா இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு நெஞ்சு கறிக்கிற மாதிரி வரும், புளிச்ச எப்பம் வரும், வயிற்றில் அதிகமாக அமில சுரப்புகள் அதிகமாக இருக்கும், எனக்கு ரொம்ப நாளாவே அல்சர் இருக்குது, ஏதாவது காரமாக எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா தொண்டையெல்லாம் எரியறமா இருக்கும், வயிறெல்லாம் ஒரு மாதிரி கபகபன் புண்ணுமா இருக்கும். மொத்தத்தில் இந்த புளிச்சேப்பம் வருது, எது கழிச்சு வருது, இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் எனக்கு அதிகமாக இந்த அஜீரண கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக குடலிறக்கம் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அஜீரண கோளாறு இருந்தாலே வயிற்றின் உள்பகுதிகள் தசைப்பகுதிகள்லாம் வீக் ஆகிறது, அதனால இந்த குடலிறக்கம் வர்றதுங்கிறது கட்டாயம் நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த செரிமான பிரச்சனைகள் ஜீரண கோளாறுகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மூணாவது, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதிகமாக நான் வெயிட் தூக்கி இருக்கிறேன், ஒரு கட்டத்துல எல்லாம் இவ்வளோ வெயிட் தூக்கணும், இத்தனை குடம் தண்ணி தூக்கிட்டு வரேன், இந்த மாதிரி ஒரு வெயிட்டை தூக்கி சுமக்கிற மாதிரி ஒரு வேலையை நான் பண்ணிட்டு இருந்தேன், அதனால எனக்கு குடலிறக்கம் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். உடனே வெயிட் தூக்குற எல்லாருக்குமே குடலிறக்கம் வரும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வயிற்றின் தசை பகுதிகள் உடம்பு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கவங்களுக்கு வெயிட் லிஃப்டிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸோ அதிக பழு தூக்குற மாதிரி ஏதாவது நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த பெண்களை பொறுத்தவரை இந்த குனிஞ்சு கூட்டும் போது துடைக்கும் போது அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு ஆல்ரெடி வயிற்றின் தசை பகுதிகள் வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் குடலிறக்கம் வரும். நல்லா பாருங்க, குனிஞ்சு துவைக்கிறது குனிஞ்சு கூட்டுறதெல்லாம் மிக மிக நல்ல பழக்கம். வயிற்றின் தசை பகுதிகள் நல்ல சக்தியோடு வலுவோடு இருக்கவங்களுக்கு இது பிரச்சனையே வராது. இப்போ நான்லாம் நல்ல வெயிட் தூக்குவேன், குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் செய்வேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு செரிமான பிரச்சனைகள் இருக்குது, தசைப்பகுதிகள் அதனால் வீக் ஆகிருக்கு, நீங்கள் தும்மி இரும்பி தசைப்பகுதிகள் வீக்காக இருக்குன்னா நீங்கள் குனிஞ்சு துணியை அலசும் போதோ துடிக்கும் போது இல்லை ஆண்கள் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யும்போது இது வரும். அடுத்தது ஒரு முக்கியமான காரணம், மலம் கழியறதுல சிரமப்படுற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த குடலிறக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நம்ம மலம் கழிக்கிறதுக்கு டாய்லெட் போனீங்கன்னா நீங்கள் உட்காந்தோடனே மிக சுலபமாக மலம் கழியணும். இல்லைங்க நான் டாய்லெட்டில் உட்காந்து முக்கி தான் டாய்லெட் போவேன் அப்படிங்கிறவங்க, 3 லிட்டர் தண்ணி குடிக்காமல் இருக்கிறவங்க, இந்த தயிர் சாதம் டெய்லி சாப்பிட்றவங்க, கான்ஸ்டிபேட் ஆகிற மாதிரி ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றவங்க, காய்கறி பழங்கள் சாப்பிடாதவங்களுக்குலாம் மலம் கழியறதுல சிரமம் வரும். டாய்லெட் போய் முக்கி டாய்லெட் போகிறவங்களுக்கு இந்த குடலிறக்கம் வர்றது, கர்ப்பப்பை தளர்றது, கர்ப்பப்பை இறங்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் கட்டாயம் வரும். ஸோ இந்த மாதிரி குடலிறக்கத்துக்கு நிறைய காரணங்கள் இருந்து உங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது முடிஞ்சால் கமெண்ட்ல எழுதுங்க. ஆமாம் நான் தும்மிக்கிட்டே இருப்பேன், இரும்பிக்கிட்டே இருப்பேன், ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு செரிமான பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்தது, இல்லை நான் ஒரு கட்டத்தில் நான் ரொம்ப வெயிட் தூக்கியிருக்கிறேன், எனக்கு உடம்பே ஒரு மாதிரி பலமில்லாத ரொம்ப நான் பொங்குன்னு இருப்பேன், எனக்கு உடம்புல எந்த பாட்டுமே ஒரு வலிமையான உடல்லாம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துலையும் உங்களுக்கு இதெல்லாம் நேர்ந்திருக்கலாம். இந்த குடலிறக்கத்தினால நான் படாத பாடுபடுறேன், எனக்கு அது பெரிய டென்ஷனாக இருக்குது, இதுக்கு சர்ஜரி தான் தீர்வா, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சர்ஜரி பண்ணவங்களை பார்க்குறீங்க, குடலிறக்கத்துக்கு மெஷ் அந்த வலையை உள்ள வச்சு நான் சர்ஜரியை ப்ராப்பராக பண்ணேன், அதுக்கு பின்னால் திரும்பவும் 2 வருஷம் கழிச்சு எனக்கு பழைய மாதிரி குடல் இறங்கிருச்சு, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியும் பலன் இல்லை, என்னால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குடலிறக்கத்துக்கு நல்ல தீர்வுகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா குடலிறக்கம்னா இன்றைக்கி பிரம்மாண்டமாக சர்ஜரி மட்டும்தான் தீர்வுங்கிறாங்க, சர்ஜரி பண்ணிவிட்டு திரும்பவும் வரலாம், உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு பயமுறுத்துகிற மாதிரி. ஆனால் அந்த காலத்தில் குடலிறக்கம் வந்துருச்சுன்னா பக்கத்து தெருவில் இருக்க ஒரு பாட்டி குடல் தட்டுறக்குன்னு ஒரு பாட்டி வரும், அந்த பாட்டி ஒரு நேக்காக பக்குவமாக குடலை தட்டுவாங்க, அது கரெக்டாக உள்ளே போய் உட்காந்துக்கும், அந்த பாட்டி இப்படி இனிமேல் சாப்பிடுன்னு சொல்லிட்டு போகும், சரியாக போகும். இந்த குடலிறக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால தேவையில்லாமல் பயப்பட்டு மனசை குழப்பிட்டு இருக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. நன்றி, வணக்கம்.